உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் அதனுடைய சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரத்தையும் பூமியையும் அதனுடைய குடிகள் யாவற்றையும் உண்டாக்கின சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த நாளிலே நம்மளை பார்த்து இந்த வார்த்தையின் மூலியமாய் நம்மோடு கூட இடைப்படுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நம்ம காண்கிற இந்த உலகத்தை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் 6 நாட்களிலே படைத்து முடித்தார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அவர் 6 நாட்களிலே அழகாய் முற்று முடிய ஆமென் எல்லாவற்றையும் அவர் படைத்து முடித்தார். ஆமென். எல்லா பறக்கும் பிராணிகள் இருக்கட்டும், பறவைகள், நீந்தும் ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் 6 நாட்களிலே படைத்து முடித்திருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும், ஆண்டவர் வெறும் 6 நாட்களிலே படைத்த இந்த உலகத்தையே நம்ம முழுவதுமாய் சுற்றி பார்க்கல. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் ஒரு நகரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பி 40 நாள் அளவும் சீஷர்களோடு கூட தங்கி தாபரித்து அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தினதுக்கு பிற்பாடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் சொன்னார், நான் போவது நல்லது. ஆமென். பிதாவுடைய ஸ்தலத்திலே ஆமென் நான் உங்களுக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை ஆயத்தப்படுத்தினதற்கு பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டிக் கொள்ளுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ 6 நாளுக்குள்ள ஆண்டவர் படைத்த இந்த உலகமே இவ்வளவு அழகா இருக்குன்னா ஆமென் கிட்டத்தட்ட 2000 வருஷத்திற்கு மேல உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவுடைய சமூகத்திலே ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இன்னும் உண்டாக்கி முடியல, அவர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த வாசஸ்தலத்தை ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அல்லேலூயா. அந்த வாசஸ்தலத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் உண்டாக்கி கொண்டே வருகிறார். ஆமென். சபைக்குள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நமக்காக மாத்திரம் அல்ல, ஆமென் கர்த்தரை அறியாத கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாத ஆமென் பிரஜாதி மார்க்கத்தார் கிறிஸ்துவர் அல்லாத அவர்களுக்காகவும் ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு வீட்டை அவர் பரத்திலே கட்டி கொண்டே வருகிறார். அந்த வீட்டிலே ஆமென் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதற்காக அவர் மறுபடியும் வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, அவர் எப்படி போனாரோ அதே போல வந்து நம்மை சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வீட்டுக்கு, அந்த நித்திய வீட்டிற்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 5:29. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன் வலது கண் உனக்கு உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவு பெரிய மாளிகையை கர்த்தர் உண்டாக்கி கொண்டு வருகிறார். அந்த மாளிகையில உங்களையும் என்னையும் கொண்டு போய் சேர்க்கிறதற்காக ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய எண்ணம், ஏக்கம், ஆசை, பிரியம் எல்லாமே என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாள் கர்த்தருடைய வருகையில ஆமென் ஒருவேளை நம்முடைய மரணம் முந்திக்கொள்ளும் என்று சொன்னால் அவருடைய நாளிலே மகிமையான அந்த நித்திய வீட்டிற்கு நீங்களும் நானும் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதை ஒருவர் வாசிக்க கேட்கலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, போதுமா, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய வீட்டை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு நித்திய கூடாரத்தை அவர் ஸ்தாபித்துக் கொண்டே வருகிறார். அந்த நித்திய கூடாரத்திற்கு நீங்களும் நானும் பங்காளிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஒருவர் கூட கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் தந்தருளி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா. அவருடைய சொந்த குமாரனை நமக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல யோசித்து பாருங்களேன். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு
பக்கத்துல, ரட்சிக்கப்படாதவர்கள் ஒரு பக்கத்துல. இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் எவ்வளவு பிரயாசம் தெரியுமா? ஒவ்வொரு மாசமும் உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆராதனையிலே நேரத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாம் உழைக்கிற பகுதியில இருந்து ஒரு சில காரியங்களை காணிக்கைகளாய் கொடுக்கிறோம். உடல் மூலியமாய் கர்த்தருக்கு உழைக்கிறோம். நம்முடைய எல்லாவற்றினாலையும் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்க மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நெருக்கமான பாதை வழியாய் நம்ம ஒவ்வொரு நாளும் பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு கூட நம்ம நடந்து கொண்டு வருகிறோம். இது எதற்காக? இவ்வளவு பிரயாசங்கள் எதற்காக? இந்த நேரத்துல இந்த சத்தத்தை கேட்கிற இதே நேரத்துல நமக்கு அன்பான ரட்சிக்கப்படாத பிரஜாதி மார்க்கத்தார் இன்னும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? தன்னுடைய வீட்டில அவங்க தூங்கி கொண்டோ அவங்களுக்கு பிடித்த சமையலை செய்து கொண்டோ அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறதெல்லாம் எதற்காக தெரியுமா? அந்த நித்திய வீட்டை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! இந்த இம்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமையின் ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதற்காக இந்த வாழ்கிற இந்த நாட்களை நாம் பரிசுத்தத்தோடு பயபக்தியோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருக்கும் அதுதான் பிரியம். எந்த ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க. மனிதர்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இயேசுவின் பிரியம். ஹல்லேலூயா! அப்படி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நல்ல நல்ல ஆலோசனைகளை இந்த நாளிலே அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! இந்த உலகத்திலே நிறைய மார்க்கம் உண்டம்மா. அந்த நிறைய மார்க்கத்திலே நிறைய பேர் நிறைய போதனைகள் செய்கிறாங்க. என்னன்னா நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து செல்லணும்னா ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு தமிழ் மாதம், ஒரு மார்கழி மாதத்துல ஒரு ராத்திரியில சொர்க்க வாசல் திறக்கப்படும். அந்த சொர்க்க வாசல் திறக்கப்படுகிற அந்த நாளில யாராவது ஒருத்தங்க மரிச்சிட்டாங்கன்னா அந்த ஆத்மா டைரக்டா எங்க தான் போகுமா? ஆமா, அந்த ஆத்மா உலகத்துல வாழும் பொழுது எவ்வளவு பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சொர்க்க வாசல் திறக்கப்படுகிற அன்னைக்கு மரிச்சிட்டாங்கன்னா எங்க டைரக்டா போயிடுவாங்களா? இப்படி எல்லாம் ஒரு உபதேசம் உண்டு. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் நம் தேவன் தந்த ஒரு நல்ல உபதேசம் என்ன தெரியுமா? நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பிதாவுடைய சமூகத்துல போகணும்னா இயேசுவை என்று வேறு வழிகள் கிடையாது. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, பிதாவுடைய சமூகத்திற்கு போகணும்னா இயேசுவை என்று வேறு வழிகளே இல்லை. ஹல்லேலூயா! இந்த உலக பிரகாரமா நிறைய உபதேசங்கள். நீ இந்த நாள்ல மரிச்சு போயிட்டனா பரலோகத்துக்கு போயிடலாம், இப்படி பண்ணா பரலோகத்துக்கு போயிடலாம், அப்படி பண்ணா பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா அந்த பலிபீடத்திலிருந்து என்னால சொல்ல முடியும், அந்த குறிப்பிட்ட மார்க்கத்திலிருந்து வந்ததுனால என்னால ஆணித்தனமாய் சொல்ல முடியும், அந்த நாள்ல இறந்தா மாத்திரம் பத்தாது, ஒவ்வொரு நாளும் இயேசுவை ருசி பார்த்திருக்கணும். ஹல்லேலூயா! எந்த ஒரு மனிதன் இயேசுவை ருசி பார்த்தானோ, எந்த ஒரு மனிதன் இயேசுனுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில அதை அர்ப்பணித்து நடந்து கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா! இந்த நாளிலே நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்க போகிறார். அந்த ஆலோசனையை மறுபடியும் நம்ம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் யாவரும் கேட்போம். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. அதை பிடுங்கி எறிந்து போடு. சபையார் யாவரும் இதை சொல்ல கேட்கலாம். அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா! சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடுன்னு சொல்லலைங்க, அதை பிடுங்கி எரிந்து போடு. உன்னுடைய வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. நம்முடைய சரீரத்துல மிக 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 முக்கியமான ஒரு அவயம்னா கண்கள் தான். ஹல்லேலூயா! ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கண்கள் தெரியாத எத்தனையோ நபர்கள் படுகிற அவஸ்தைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு கண்கள்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு வலி வந்துட்டுன்னா எனக்கு கண்ணு பறி போயிருமோ அப்படின்ற பயத்தோடு கூட இருக்கிறவங்களே நம்மளால என்ன செய்ய முடியுது?
பார்க்க முடியுது. இந்த நம்முடைய சரீரத்துல கண் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நம்முடைய வலது கண் இருக்கு பாத்தீங்களா, அது முக்கியத்திலும் பிரதானமான ஒன்று. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஆமென். லூக்கா 11வது அதிகாரம் 34வது வசனத்தில் கர்த்தர் இப்படியாய் சொல்லி இருக்கிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுக்க வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுக்க இருளா இருக்கும். அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு மிக 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 முக்கியம், அத்தியாவசியம், முக்கியத்திலையும் பிரதானமானது அவருடைய கண்கள். அந்த கண்களுக்கு மாத்திரமல்ல, அதில் வலது கண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த வலது கண் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அந்த வலது கண் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் எவ்வளவு முக்கியமான ஒன்று பாருங்களேன். அப்படிப்பட்ட முக்கியமான அந்த அவயவங்களை கூட கர்த்தர் சொல்லுகிறார், அதை பிடுங்கி எரிந்து போடு. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அதை எதற்காகமா பிடுங்கி எரிந்து போடணும்? அதை எதற்காக நம்ம பிடுங்கி எரிந்து நம்முடைய சரீரத்தை விட்டு அதை ஒதுக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பரலோகத்திற்கு 2 கண்ணோடு கூட வர பிரயாசப்படுறீங்க, நல்லதுதான். ஆனால் பாவம் செய்த ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல காணப்பட்டுட்டுனா நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தினுடைய படிக்கட்டை கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் இப்பேற்பட்ட கடினமான ஒரு போதனைகளை கொடுக்கிறார்? எதற்காக கர்த்தர் இப்பேற்பட்ட கடினமான ஒரு உபதேசங்களை சபைக்கு அவர் சத்தியமாய் கொடுக்கிறார் என்று சொன்னால், முதலாவது 2 கண்ணோடு கூட நம்ம எரி நரகத்திற்கு பாத்திரவானாய் மாறுகிறத காட்டிலும் ஒத்தை கண்ணுள்ளவனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது நலமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? ஹல்லேலூயா. எனக்கு 2 கண்ணு சரீர பிரகாரமாய் நல்லா இருக்கு. அந்த நல்லா இருக்கிற 2 கண்ணோட நான் எரி நரகத்துல விழுகிறத காட்டிலும் எனக்கு நான் இந்த வாழ்கிற இந்த நாட்களில் இந்த கண் எனக்கு இடரல் உண்டாக்குனா, கர்த்தருடைய உபதேசத்திற்கு நேராய் வழி நடத்த முடியாதபடிக்கு இந்த கண் எனக்கு தடையா இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் 2 கண்ணுடையவர்களாய் நரகத்திலே விழுகிறத பார்க்கிலும் ஒற்றை கண்ணுள்ளவர்களாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது நலமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வெளிப்பிரகாரமாய் நம்ம எந்த ஒரு பாவமும் செய்கிறது இல்லை. 90% கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு நடக்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு வர பிரயாசப்படுகிறோம். காலையில எழும்பினதிலிருந்து ராத்திரி தூங்கும் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்காக நம்ம அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய சபையில கிறிஸ்துவத்தினுடைய ஆணித்தனமே பரிசுத்தம் தான். ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழணும். ஆனா உலக பிரகாரமாய் வெளி தோற்றத்துல நம்ம எந்த ஒரு நபரையோ கொலை செய்கிறதோ, எந்த ஒரு நபருடைய உடைமைகளையோ திருடுகிறதோ இல்லைங்க. ஆனா இந்த கண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்களினாலே நம்ம கர்த்தருக்கும் பரத்திற்கும் விரோதமாக பாவம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்ல கேட்கலாமா? 90% பாவத்தை விரும்பி செய்கிறது இல்லை. ஆனால் இந்த கண்ணை வைத்து, இந்த இருதயத்தை வைத்து, நம்முடைய சிந்தையை வைத்து நம்ம செய்யாத பாவமே இல்லை. அவ்வளவு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வேலை செய்யற இடத்துல நம்முடைய முதலாளி நம்மள திட்டாருன்னா அவரை எதிர்த்து நம்ம பேசல. என்ன, முதலாளிகளுக்கும் அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லுது. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிடறோம். ஆனா அந்த வார்த்தை அந்த வேலையை செய்யும் பொழுது என் முதலாளிக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டா பரவாயில்ல. கிறிஸ்தவர்கள் வெளிப்பிரகாரமாய் 90% பாவம் பண்ணுகிறது இல்லை. ஆனால் நம்முடைய கண்களினாலே நம்ம நரகத்திற்கு விழுகிற அளவிற்கு பாவங்களை நம்ம செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. ஒரு முறை எனக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்ட ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்தேன். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, நான் கேள்விப்படுகிறேன், எங்களுக்கென்று பரலோகத்தில் ஒரு நித்திய கூடாரத்தை நீங்க கட்டிக்கிட்டே வரீங்க. ஒவ்வொருத்தருக்கென்று ஒவ்வொரு கூடாரத்தை நீங்க என்ன செய்றீங்க? அதை கட்டிக்கிட்டே வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்காகவும் நீங்க என்ன செய்றீங்க ஏசப்பா? ஒரு கூடாரத்தை கட்டிட்டு வரீங்க. அந்த கூடாரத்தை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. எனக்கென்று நீங்க கட்டி இருக்கிற அந்த வீட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தனி ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நான் இப்படியாய் ஜெபித்து கொண்டு வருகிறேன். அப்படி ஜெபித்து கொண்டு வருகிற அந்த நேரத்தில் கர்த்தர் என்னுடைய தரிசனத்தின் கண்களை அவர் திறந்து கொடுத்தார். திறந்து கொடுத்த நேரத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். என்ன தெரியுமா? ஒரு பாதி கட்டப்பட்ட ஒரு வீடை ஆண்டவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலக பிரகாரமாய் பார்க்கிற மாதிரி அல்ல. அந்த வீடு முழுக்க கோல்டன் கலர்ல இருக்கிற பாதி கட்டப்பட்ட ஒரு வீடு. ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டேன், ஏசப்பா,
2000 வருஷமா எனக்காக இவ்வளவுதானே நீங்க கட்டி இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஒவ்வொரு கிரியைக்கும் தக்கதாக ஒவ்வொரு செங்கலை நான் அடுக்குவேன். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு முறை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் நியமிக்கப்பட்ட ஒரு தேவதூதன் ஒரு செங்கலை அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வைப்பார். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. ஆமென். மறுமுறை ஆண்டவருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத, பரத்திற்கும் வேதத்திற்கும் பிரியமில்லாத ஏதாகிலும் ஒரு வார்த்தை நம்ம பண்ணிட்டோம்னா, ஒரு வாழ்க்கை வாழ்றோம்னா, வைக்கப்பட்ட அந்த செங்கல் மறுபடியுமாய் பிடுங்கப்பட்டு அது தரையிலே வைக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வீடு நம்முடைய ஞானத்தினாலே கட்டப்படும். தேவ வார்த்தையை கேட்கிற அந்த வார்த்தையின்படியே நம்ம வாழுகிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம் பாத்தீங்களா? அப்படி அர்ப்பணிக்கிற அந்த நேரத்துல ஆண்டவர் நமக்கென்ற அந்த வீட்டை அவர் விரைந்து கட்டி முடிப்பார். ஹல்லேலூயா. நான் அழகான அந்த தரிசனத்தை பார்த்தமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீடு ரொம்ப ஆசீர்வாதமாய் கட்டப்பட்டே இருந்துச்சு. ஆண்டவர் ஏன் பாதி தான் கட்டப்பட்டிருக்கு, ஏன் முழுவதுமாய் கட்டப்படல? இந்த உலக பிரகாரமாய் ஒரு வீட்டை 2 மாசத்துல கட்டிடுறாங்க ஐயா. ஆனா நீங்க 2000 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பாதி வீட்டை தான் கட்டி இருக்கிறீங்க. ஆண்டவரத்துல கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கிரியைக்கு தக்கதாக அந்த வீட்டை நான் கட்டி முடிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவ பாதைக்கு நேராய் நடக்கிறோமோ, ஒவ்வொரு நடக்கைக்கும் ஆண்டவர் ஒரு செங்கலை எடுத்து வைப்பார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென், கர்த்தர்னா யாருன்னு அறிந்து, இயேசுனா யாருன்னு அறிந்து, கர்த்தருடைய வேதம்னா என்னன்னு தெரிந்து, அவருடைய கட்டளைகள், உபதேசங்கள், போதனைகள் எல்லாம் என்னென்ன அறிந்து தெரிந்ததற்கு பிற்பாடும் பின்மாற்றத்திற்கு போகிற அந்த பிள்ளைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால், கட்டப்பட்ட வீட்டினுடைய ஒவ்வொரு செங்கலையும் கர்த்தர் தூதனை வைத்து உருவி அதை தனியா அடக்கிடுவார். அல்லேலூயா. என்றைக்கு நம்ம மனம் மாறி கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியுமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு வீடுகள் கட்டப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நித்திய கூடாரத்தை அன்றைக்கு கர்த்தர் கட்டி முடிப்பார். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் நித்திய கூடாரத்தை கட்டி முடிப்பார். அல்லேலூயா. ஆமா, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், என் வாழ்க்கையை நான் 4 செவுத்துக்குள்ள இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என் பாஸ்டருக்கு தெரியாது. நான் 4 செவுத்துக்குள்ள இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய தாய்க்கு, தகப்பனுக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, 4 செவுத்துக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம்னா, உங்களை கண்காணிக்கிறவர் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசுவா 1:5 பிற்பகுதியில் ஆண்டவர் அழகாய் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்களும் நானும் ரோட்டில் நடந்தாலும் நம்ம கூட தான் இருக்கிறார். வீட்டில் கதவை பூட்டிட்டு உட்கார்ந்தாலும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். கையில ஒரு நல்ல செல்போனை வச்சுட்டு எல்லாற்றையும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் நமக்கு பின்பாக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆமா, ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருந்த நம்முடைய கிரியைக்கு தக்கதான பலனை பரலோகத்தில் அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நித்திய கூடாரத்தை நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த வலது கண் உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால், அந்த வலது கண்ணை பிடுங்கி எரிந்து போடணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு முறை ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்துல நான் ஃபேஸ்புக்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். ஃபேஸ்புக் இல்லாம என் வாழ்க்கை இருக்காது. ஊழியம் பண்ணிட்டேன் தான், ஊழியத்துக்காக ஆண்டவர் அழைச்சிட்டார், சபையை கொடுத்துட்டார், எல்லாவற்றையும் செய்தாலும் அந்த ஃபேஸ்புக்கை மாத்திரம் என்னால விடவே முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு நாள் எங்களோடு கூட இடைப்படுகிறார். ஒரு நாள் கர்த்தர் தெளிவா இடைப்படுகிறார். என்னன்னா, நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். நான் உன்னை பயன்படுத்த முடியாதபடிக்கு அந்த ஃபேஸ்புக் அது இடரலாய் இருக்கிறது. நான் உண்மையை சொல்றேன், பலிபீடத்தில் இருந்து அது இடரலாய் இருக்கிறது. நான் உடனே ஆண்டவரத்துல கேட்கிறேன், ஆண்டவரே இந்த ஃபேஸ்புக் நான் எதுக்காக வச்சிருக்கிறேன்னா, உங்க சுவிசேஷ வார்த்தையை நான் அதுல போஸ்ட் பண்றதுக்காகவும், எத்தனையோ மக்கள் அதை பார்த்து ரட்சிக்கப்படும்படியாக தான் என்ன பண்றேன், அதை வச்சிருக்கிறேன். ஏசப்பா, இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? ஆமா. ஆண்டவர் காம்ப்ரமைஸே ஆகல. ஆண்டவர் சொன்னார், அந்த ஃபேஸ்புக் உனக்கு வேண்டாம். உடனே நான் சொல்றேன், ஆண்டவரே, நான் ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, காலேஜ் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அது மூலியமா தான் தெரிவிக்கிறாங்க. அது எனக்கு முக்கியம் ஏசப்பா. எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணு, அதை அன்இன்ஸ்டால் பண்ணு. ஏன்னா அதை பார்த்து நம்முடைய கண்கள் மூலியமாய் நம்முடைய இருதயத்திற்குள்ளே பாவம் உள்ளே பிரவேசிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லிடலாமா? ஒரு ஆமென் நல்ல சத்தமா சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நாட்களில்
ஆண்டவரத்துல எவ்வளவோ சொல்றேன், ஆண்டவரே இந்த Facebook எனக்கு நான் ரொம்ப யூஸ் பண்றேன் இயேசுப்பா, எனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக அது யூஸ் ஆகுது, உடைய ஊழியத்திற்காக யூஸ் ஆகுது, என்னுடைய நண்பர்களுக்காக நான் ஒரு ஐக்கியத்தை வச்சுக்கிறதுக்காக அது யூஸ் ஆகுது. ஆண்டவரத்துல என்னென்னமோ கேட்கிற. ஆண்டவர் சொன்னார், அதை பிடுங்கி எறிந்து போடு. ஹல்லேலூயா, ஆமென். கடைசியில் ஆண்டவர் தான் எப்பவுமே ஜெயிப்பார். ஆமா தானே? அந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே இனி நான் Facebookஐ யூஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா, நீங்க என்ன பயன்படுத்த முடியாதபடிக்கு என்னிடத்திலே அந்த Facebook அதோட தடையாய் காணப்பட்டுட்டுனா அதை நான் என்ன பண்றேன், பிடுங்கி எறிந்து போடுகிறேன். தேவ சமூகத்துல சொல்றேன், என் மனைவி சாட்சி, என் போன்ல Facebookங்கிற ஒரு அப்ளிகேஷனே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த Facebookஐ நான் யூஸ் பண்றதை காட்டிலும் அவர் என்ன யூஸ் பண்றது எனக்கு பிரதானம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒருவேளை அந்த Facebookஐ யூஸ் பண்றது ஆசையா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல என்னை உண்டாக்கின கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறது எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அவர் என்ன பயன்படுத்த முடியாதபடிக்கு என்னிடத்திலே ஒரு அவயவங்கள் தடையா இருக்கும் என்று சொன்னால் அந்த அவயவங்களை பிடுங்கி எறிந்து போட நம்ம தயங்க கூடாது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிற, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு உண்டான நன்மைகளை தாங்க நம்ம கேட்கிறோம். ஆண்டவருடைய இருதயத்திற்கு பிரியமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா மற்ற காரியங்களை நம்ம கேட்க வேண்டாம், அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவர் நமக்கு தந்துடுவார். ஹல்லேலூயா. முதலாவது, ஒரு மனுஷனுடைய கண் அவனுக்கு இடர் உண்டாக்கினால் அது வலது கண்ணா இருந்தாலும் அதை பிடுங்கி எறிந்து போடு, அதை பிடுங்கி எறிந்து போடு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம எல்லோரும் இந்த கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா ஒரு மனுஷனுடைய கண் அது வெளிச்சமா இருந்துட்டுன்னா அவனுடைய சரீரம் முழுக்க வெளிச்சமா இருக்கும். ஆனா அவனுடைய கண்ணு மாத்திரம் இருளா இருக்கும் பட்சத்துல அவனுடைய சரீரம் முழுக்க அது இருளா இருக்கும். இன்னைக்கு நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க, இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய கண்களின் மூலியமாய் பாவம் தன்னுடைய இருதயத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறது. கர்த்தர் நீதிமொழிகள் 4:28 சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏன்னா அதிலிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அந்த இருதயத்திற்கு ஒரு வாசலாய் இருக்கிற கண்கள், நீங்கள் நானும் எதை கண்களால பார்க்கிறோமோ அது இருதயத்திலே பக்குவப்படுத்தப்படும். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? அல்லேலூயா. அப்ப அந்த கண்களால நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவேளை பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காரியம் வருகிறதா, ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணை பிடுங்கி போட்டாச்சு, நீ என்ன பண்ணிரு, அந்த இடத்துக்கு வந்துரு. ஆமென் சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. பிடுங்கி போட்டாச்சு, அந்த இடத்துக்கு வந்துரு. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணம் அது பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமா நிறைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஏங்குகிறோம், உலக பிரகாரமாய் நிறைய நன்மைகளுக்காக நம்ம ஏங்குகிறோம். ஆனா மறுமையிலே ஒரு நன்மை இருக்குன்னா அது அந்த பரலோக நித்திய ஜீவனுடைய நன்மை மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த கண் ஒரு மனுஷனுக்கு தெளிவா இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஒரு மனிதன் அவன் நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றானா இல்ல ஒரு கோணல் மணலான ஒரு வாழ்க்கை வாழ்றானான்னு எதை பார்த்து தெரியுமா கண்டுபிடிச்சிடலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனுஷன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானா கண்ணை பார்த்து டைரக்டா பேசுவான். ஹல்லேலூயா. இல்ல ஒரு மனுஷன் கொஞ்சம் திருகல் மிகுந்த வாழ்க்கை வாழ்றானா கண்ணை பார்க்க மாட்டான், கண்ணை பார்த்த உடனே கீழே பார்த்துருவான், இல்ல லெஃப்ட்ல பார்ப்பான், ரைட்ல பார்ப்பான். அப்படி இருந்தா ஆளு சரியில்லை, சம்திங் ராங். ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப யாரை பார்த்தாலும் கண்ணை பார்த்து பேசுகிற ஒரு பழக்கத்திற்குள்ளே நம்ம கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வேதத்துல கண்ணால அழிஞ்சு போன 2 பேரை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமா எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்று கண்டு அந்த அக்கா என்ன பண்றாங்க, அந்த பழத்தை பாக்குறாங்கம்மா. அந்த பழத்தை மாத்திரம் தான் அவங்க பாக்குறாங்க. பார்த்த உடனேயே அந்த பழத்தினுடைய மொத்த டேட்டாவையும் அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. கேளுங்களேன் அந்த வசனத்தை மறுபடியுமாய்.
அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது என்று கண்ட உடனேயே அந்த அக்காவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அது புசிப்புக்கு நல்லது. ஒரு பழத்தை பார்த்த உடனே அது சாப்பிட்டு பார்க்கல, அது இனிப்பா, அது புளிப்பா, இல்ல அது துவர்ப்பா, இல்ல அது கசக்குமா, எதுவுமே தெரியல. அதை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, இது புசிப்பிற்கு நல்லது. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை பார்த்த உடனேயே இது நல்லதா, இது என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஏதுவா இருக்குமா, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குமா, அவருக்கு பிரியமான காரியமா, இந்த தம்பி கூட, இந்த பிரதர் கூட, இந்த சிஸ்டர் கூட பேசுறோமே, இது இயேசுவுக்கு பிரியமான ஒரு காரியமா அப்படின்னு யோசிக்காம அந்த விருட்சத்தை கண்ட உடனே இது புசிப்புக்கு நல்லது பார்த்த உடனேயே ஒரு முடிவு எடுக்கிறது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மரியாதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவள் என்னென்ன காரியத்தை பார்த்தாலும் தன்னுடைய இருதயத்திற்குள்ளே வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று பைபிள் சொல்லுது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். முதலாவது, ஒரு காரியத்தை பார்த்த உடனே நம்முடைய மைண்ட்ல வரணும், இந்த காரியம் நமக்கு செட் ஆகுமா? ஹல்லேலூயா. நம்ம சொல்லலாம், பாஸ்டர் எல்லாருமே இந்த உலகத்துல பண்றாங்களே பாஸ்டர் எல்லாமே இந்த காரியத்தை உபயோகிக்கிறாங்களே. எல்லாரும் உபயோகிக்கலாம் ஐயா, ஆனா உங்களுக்கு எனக்கு அது தகுதியா இராது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் என்ன வேணாலும் செய்யலாம். நிறைய பேர் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படாத கர்த்தரை அறியாத பிள்ளைகள் ஷால் போடாம ட்ரெஸ் போடுவாங்க. நம்மளும் அதை பார்த்து என்ன பண்றோம், பாஸ்டர் அவங்க எல்லாம் போடுறாங்கல்ல, நான் போட்டா என்ன, அவங்க எல்லாம் போடுவாங்க ராஜா, ஆனா உனக்கு அது தகுதியாகிறாது. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய உடையில, நம்முடைய உடுக்கையில நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் உங்களை இச்சையோடு பார்த்துட்டான்னா வசனம் சொல்லுது, எந்திர கல்ல உன் கழுத்துல கட்டி உன்னை சமுத்திரத்துல தூக்கி வீசுகிறது கூட உனக்கு நலமா இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் என் நிமித்தம் பாவத்துல விழுந்துடக்கூடாதுயா. ஒரு மனுஷன் சிஸ்டர், தங்கச்சி, பிரதர், ஆண்டவர் சொல்றார், உன் நிமித்தம் இன்னொரு மனுஷன் கண்கள்ல இடர் அடைஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் கிறிஸ்துவர்கள் ஒழுக்கமான கண்ணியமான உடைகளை உடுத்துறோம். இன்னைக்கு நிறைய சபைகள்ல பார்க்கிறோம், அந்த உடைகள் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியான காரியங்கள். அதை நம்ம யோசிக்கலாம், என் உடைய பார்க்கறது எனக்கு, அது போடுறது எனக்கு சுதந்திரம், பார்க்கிற உன் கண்ணில் தான் பிரச்சனை. அல்லேலூயா. இது உலகத்துக்கு செட் ஆகும், ஆனா என் வேதத்துக்கு இது செட் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? உலகத்துல சொல்லுவான், நான் எப்படி வேணா ட்ரெஸ் போடுவேன், பார்க்கிற உன் கண்ணை சரி பண்ணு. இன்னைக்கு நீங்களும் நானும் வேதத்தை படித்திருக்கிறோம். உங்களுக்கு எனக்கும் வேதம் தெரியும், எது போடணும் எது போடக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அவனுக்கு தெரியாதுயா. இன்னைக்கு நமக்கு தெரியும், தப்பான உடைகளை அணிந்து யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்து திரும்பி என்னுடைய வழியை பார்த்துட்டு நடக்கணும்னு நமக்கு தெரியும். ஆனா பிரஜாதி மார்க்கத்தாருக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க எப்படிப்பட்டிருக்கிறீங்க? போதிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய கண்களால பாவம் செய்யவும் கூடாது, மற்றவன் கண்களால அவன் பாவத்துல விழுகிறதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளவும் கூடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய உடைகளில் ஒரு கண்ணியம் தேவை. நம்முடைய கண்கள்ல ஒரு கண்ணியம் தேவை. இந்த இடத்துல ஏவாள் அந்த பழத்தை காண்கிறாள். கண்ட உடனே அவ பார்க்கிறா, அது புசிப்புக்கு நல்லது. எப்படிமா தெரியுது புசிப்புக்கு நல்லதுன்னு? அவங்க சாப்பிடலையே. அடுத்து பாருங்களேன், பார்வைக்கு இன்பம். பார்த்த உடனே பார்வைக்கு இன்பம். பார்த்த உடனே இந்த பிரதரை பார்த்த உடனே பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அந்த சிஸ்டரை பார்த்த உடனே பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, அவங்க கிட்ட ஒரு 5-10 நிமிஷம் பேசினா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்குது. தப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த உலக வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் நாம் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தோடு கூட கலந்து நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. தாமரை இலையை நம்ம பார்த்திருக்கிறோம் ஐயா, அது சேத்துல தான் இருக்கும், அது தண்ணியில தான் இருக்கும், ஆனா அதுக்குள்ள தண்ணி இருக்காது, அதுல தண்ணி ஒட்டாது. இந்த உலகம் முழுக்க பாவம் சூழ்ந்த ஒரு உலகம் தான். இந்த பட்டணம் முழுக்க பாவம் சூழ்ந்த ஒரு பட்டணம் தான். இந்த கடைசி காலத்துல சோதோம் கொமோரா அந்த பாவத்தை காட்டிலும் கொடுமையான பாவங்கள் நம்ம தேசத்துல நடந்து கொண்டு வருகிறது. பெற்றவர்கள் குழந்தைகளை விற்கிறாங்க, பெற்றவர்கள் குழந்தைகளை கொலை செய்கிறாங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ற, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ற, இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்த இந்த உலகத்துல தான் நம்ம வாழ்றோம்.
ஆனாலும் அந்த தாமரை இலையில தண்ணி ஓட்டலையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நோவா வாழ்ந்த காலத்துல எல்லாரும் பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் இந்த தேசத்தை, இந்த உலகம் முழுக்க ஜல பிரயாணத்தினால அழிக்கணும்னு அவர் சித்தம் கொண்டார். ஆனா ஆண்டவர் பார்த்தார், நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை. ஏன்னா வாழுகிற எல்லா மனுஷனை பார்க்கல, நோவா எப்படி இருந்தானா? உத்தமனும் நீதிமானுமா இருந்து தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு வந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு வந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் இந்த கண்களை எதற்காகலாம் பயன்படுத்துகிறோம்? ஆண்டவர் இந்த கண்ணை உண்டாக்குனதற்கான நோக்கம் தெரியுமா? பரலோகத்தினுடைய தரிசனங்களை நம்ம பார்க்கணும், பரலோகத்தினுடைய மேன்மைகளை நம்ம பார்க்கணும், பரலோகத்தினுடைய அந்த தோற்றத்தை நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய நான் அப்பான்னு ஒருத்தரை கூப்பிடுறேன், நான் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் பொழுது தகப்பனேன்னு ஒருத்தரை கூப்பிடுறேன். நான் அப்பான்னு கூப்பிடுற அவருடைய முக சாயலை பார்க்கல. இன்னும் அவரை நம்ம பார்க்கணும்னா நீங்களும் நான் அவரை போல பரிசுத்தமாய் மாறணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்கிற எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். நான் சொல்ல முடியும், அவர் உங்களை நேசிக்கிற அந்த நேசிப்பினுடைய அளவை நீங்களும் நானும் கூட அறிந்தது இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்துல நமக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் எவ்வளவு பாடுகள் பட முடியும்? ஆனா உங்களுக்காகவும் எனக்காக உங்களையும் என்னையும் நேசித்து அவர் எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே சிலுவையிலே 3 ஆணிகளுக்கு மத்தியிலே 2 கரங்களை விரித்தவாறு, நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன், ஹல்லேலூயா, இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ இந்த உலகத்திலே பார்க்கிற அந்த காரியங்களை பார்த்த உடனேயே கணிக்கிறது, இந்த காரியம் எனக்கு தேவை. ஏவாள் பார்த்த உடனேயே அது புசிப்புக்கு நல்லதுன்னு. எப்படிமா தெரியும் பார்த்த உடனே புசிப்புக்கு நல்லதுன்னு? பார்த்த உடனே இந்த நபர் தான், இவரைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன், இந்த மகளைத்தான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன். எப்படி உங்களால தெரிந்து கொள்ள முடியும்? தேவ சித்தத்திற்கு நேராக உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுப்பா இந்த காரியம் அப்பா ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரியமா? அது எல்லாமே எதுவுமே கேட்காம கல்யாண பத்திரிக்கை மேல மட்டும் என்ன போட்டுருவோம்? என்ன போடுவோம்? இந்த காரியம், நல்லா சொல்லுங்க, இந்த காரியம். ஆமா, கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கும்போது பேசும்போது மாப்பிள்ளை 5 அடி 11 அங்குலம், பொண்ணு 5 அடி 8 7 அங்குலம் இருக்கிறாங்களா? மாப்பிள்ளை 2 டிகிரி படிச்சிருக்கிறார், பொண்ணு 1 டிகிரியாவது படிச்சிருக்கிறாங்களா? மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கு, பொண்ணு வீட்டுல கல்யாணம் பண்ணா காரு தருவாங்களா? அப்படின்னு எல்லாவற்றையும் நம்ம பேசி முடிச்சிட்டு கடைசியில பழிய தூக்கி யார் மேல போடுறோம்? இந்த காரியம். ஆமா, பாவம் அவரு. நான் உண்மையை சொல்றேன், ரொம்ப பாவம் அவர். எல்லாத்தையும் பார்த்துட்டு என் ஹைட்டுக்கு தகுந்த பொண்ணு வேணும், என் கலருக்கு தகுந்த பொண்ணு வேணும், என் சம்பளத்துக்கு தகுந்த பொண்ணு வேணும், என்னுடைய வீடுக்கு தகுந்ததான அதே போல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு மேல தலைப்புல மாத்திரம் போட்டுருவேன். இந்த காரியம் கர்த்தரால வந்து உண்மை சொல்ல ரொம்ப பாவம் எங்க ஏசப்பா. அல்லேலூயா. பார்க்கிறது எல்லாம் நம்ப கடைசியில் என்னதான் பண்ணிடுறது? ஆமா, பழத்தை பார்த்தது யாரு? ஏவாள் பழத்தை பார்த்துட்டா. அந்த பழத்தை பார்த்துட்டு அதை பார்த்த உடனே அவ சொல்றா, இது புசிப்புக்கு நல்லது. 2வது சொல்றா, பார்வைக்கு இன்பமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த பழத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு அழகா இருந்தா அது ரொம்ப பெரிய ஆபத்து தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. 3வது பாருங்களேன், இது புத்தியை தெளிவிச்சிரும். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நபர் மாத்திரம் என் வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். புத்தி தெளிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி பைத்தியம் முடிச்சிட்டு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. புத்தி தெளிஞ்சிரும். கடைசியா இது இச்சிக்கப்படத்தக்க ஒரு விருட்சமா இருக்கிறது. எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு தாங்க தாங்க தாங்க. இன்னைக்கு கண்களால் அதே போலதான் பாவங்கள். இப்பதான் ஆண்டவர் மனசுல போன் நோண்டும் போதே பேசியிருப்பார். போனை வையின்னு, போனை வச்சிருப்போம்.
வச்சுட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லி திரும்புவோம். மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? மறுபடியும் போன் எடுத்து அல்லேலூயா. ஆமா, காலையில எழும்பின தேவ பிள்ளைகள் எல்லாரும் நான் இப்போ கேட்பேன், நீங்க கையை மட்டும் தூக்க வேண்டாம், ஆனா உங்க மனசுல நீங்க சிந்தித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு காலையில கண் விழிச்ச உடனே எத்தனை பேர் முழங்கால் படிட்டு 2 கரங்களை பெட்டில் அப்படியே தூக்குனீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? கண் விழிச்ச உடனேயே 2-3 ரோலிங், அந்த இடத்துல பெட் முடியுதா, கீழே விழுந்துருவோமா, அடிபடுமா, ஏதாவது ஆயிருமா, ஒன்னும் தெரியல, ரோல் பண்ணி என்ன பண்றது முதல்ல? ஆமா, போனை தான் பாக்குறது. இன்னைக்கு ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாக ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். போகும் பொழுது ரோட்ல கொஞ்சம் டிராபிக்கா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோவா வண்டி ஓட்டிட்டு இருந்தோம். அங்க பாக்குறோம் ஒரு படித்துறை இருக்கு. ஒரு படிக்கட்டுல 7 ஆம்பளை பிள்ளைங்க லைனா உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. எப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க? ஆமா, ஒவ்வொருத்த மூஞ்சிலையும் அவ்வளவு பிரகாசம். உங்களுக்கு தெரியும் என்ன பிரகாசத்தை நான் சொல்றேன்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தன் சொல்றான், டேய் அவனை அடிடா அப்படிங்கிறான். என்னடா அவனை அடிங்கிறான்? யார? நம்மளத்தான் அடிக்க வராங்களோ? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போனை பார்த்து 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 பைத்தியமாய் தூத்திட்டு இருக்கிறாங்க வாலிப பிள்ளைங்க. இந்த போனை பார்த்து பார்த்து, அந்த போனை அவங்க யூஸ் பண்ணும்போது எப்படி தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? சுதந்திரமா கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல சார்ஜ் அப்படியே அந்த லைன் இருக்கும், எப்ப பார்த்தாலும் அந்த லைனோடு கூட யூஸ் பண்ணுவாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல ஒண்ணு இருக்கும், அதையும் கட்டி தான் வச்சிருப்போம். உங்க பிள்ளைங்களை என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ அவங்க தன்னையே கட்டிக்கிறாங்க. செல்போன் சார்ஜர் மூலியமா போனை இப்படியே வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 5 நிமிஷம் கூட அந்த போனுக்கு என்ன தரது இல்ல? விடுதலை தர்றது இல்ல, ரெஸ்ட் தர்றது இல்ல. இந்த போனை பார்த்துக்கிட்டே இருந்து பாவத்துல விழுகிற ஒரு சந்ததி. இந்த தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வலது கண் உங்களுக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து ஒற்றை கண்ணுள்ளவர்களாய் பரலோகத்திற்கு வரணும்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் கண்கள் மூலியமா நான் பரிசுத்தமா வாழ்றேனா? இந்த கண்கள் மூலியமா நான் நல்ல நல்ல காரியங்கள் தான் செய்யறேனா? அதுவும் இல்லாம இப்பெல்லாம் போன் வந்துட்டுன்னா அப்பா அம்மாக்கு முன்னாடி உட்காந்து பேசுறதே கிடையாதுங்க. நான் சொல்றது சரிதானா? போன் வந்துட்டா போதும், போன் அலாரம் சவுண்ட் கேட்டுட்டா போதும், இந்த அம்மாவுக்கு அப்படியே இருப்பு கொள்ளாது, அப்படியே நடுங்கிறோம். ஏதோ போன் சத்தம் கேக்குது, எங்க எங்க எங்க. அந்த போன்ல உனக்கு நல்ல காரியம் இருந்துச்சுன்னா உனக்கு ஏன் நடுக்கம் வருது? அந்த போன் ரிங் அடிக்கும் போதே உனக்குள்ள ஏன் நடுக்கம் வருது? ஏன்னா உன் வலது கண் ஆல்ரெடி கரப்ட் ஆனதுனாலதான் உனக்குள்ள என்ன நடுக்கம் வருது? போனை பார்த்த உடனே. இன்னைக்கு எந்த ஒரு பிள்ளை சொல்ல முடியும், நான் தைரியமா என் அப்பா அம்மாக்கு முன்னாடி லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்டு எனக்கு 1 வாரம் முழுக்க வர போன் கால் அவங்களுக்கு முன்னாடி நான் பேசுவேன் சொல்றாங்க? இருந்தீங்கன்னா கையை தூக்கி காட்டுங்க, இப்பவே 100 ரூபா கொடுத்துருவேன் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு எந்த போன் வந்தாலும் லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்டு அப்பா அம்மாக்கு முன்னாடி பிரதர் பிரைஸ் தி லார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி எத்தனை பேர் நீங்க பேசுவீங்க? அல்லேலூயா. ஆமா, ஆலிவர் மட்டும்தான் கையை தூக்குறான். என்ன பிள்ளைக்கு எத்தனை வயசுதான்? ஆமா, 2.5 வயசுதான் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க பிரதர், யோசித்து பாருங்க சிஸ்டர். நீங்கள் நானும் இவ்வளவு உபவாசம், எவ்வளவு ஜபங்கள். அதுவும் இந்த பாஸ்டர் ரொம்ப மோசமானவருங்க. காலையில ஜபம் நடத்துறாரு, சாயந்தரம் ஜபம் நடத்துறாரு, மத்தியானம் சங்கிலி ஜபம் நடத்துறாரு, சங்கிலி துதி நடத்துறாரு, பெண்கள் ஜபம், ஆண்கள் ஐக்கியம், வேத பாட வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், சுவிசேஷ ஊழியம், சபையை இழு 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 இழுன்னு இழுத்துட்டு போறாரு. இவ்வளவு பிரயாசப்படுறீங்களே எதுக்காகங்க? இவ்வளவு காரியம் நீங்க கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறீங்களே எதுக்காகங்க? அங்க போகணுங்கிறதுக்காகத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நித்திய வீட்டிற்கு அவருடைய வருகையில நம்ம போகணுங்கிறதுக்காக மட்டும்தானே இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம். அதுவும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா பாஸ்டர் என்ன பண்ணிடுறார்? கட்டு 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 கட்டுன்னு என்ன பண்ணிடுறார்? எண்ணெயில அது என்ன போடுவீங்க? கடுக போட்டது போல கட்டு 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 கட்டு. எதுக்கு இவ்வளவு சத்தத்தை, இவ்வளவு திட்ட வாங்கிட்டு நான் அப்படியே அடங்கி இருக்கணும்? அங்க போகணுன்றதுக்காகத்தான். அல்லேலூயா. அங்க போகணும்னு விரும்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா. அப்ப அவ்வளவு கிரியைகளை நீங்க செய்றீங்கம்மா. அவ்வளவு கிரியைகளை நம்ம செய்யறோம். அவ்வளவு கிரியைகளையும் செஞ்சுட்டு அவர் வரும் பொழுது அவருடைய சமூகத்திற்கு, பரலோகம் என்கிற நித்திய ஜீவன் இருக்கிற அந்த வீட்டிற்கு நம்ம போகலைன்னா அது இந்த உலகத்திலையும் நமக்கு நரகம், மரித்ததற்கு பின்பாகவும் நமக்கு நரகம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் ஒரு ஆலோசனை நமக்கு தருகிறார்.
நம்முடைய சபைக்கு தருகிறார். நீ நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் உன்னுடைய வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கும் பட்சத்திலே அதை பிடுங்கி எரிந்து போடு. அதை எரிந்து போடு, உனக்கு வேண்டாம். அந்த கண்ணால இச்சையான ஒரு காரியம் உனக்கு பார்க்கணும்னு தோணுதா, அதை பிடுங்கி எரிஞ்சு போடு. அந்த செல்போன் உனக்கு வேணாம் தங்கச்சி, தம்பி, அந்த செல்போன் உனக்கு வேணாம் ஐயா. உன்னுடைய ஆத்மா பாவத்திற்குள்ள, பாதாளத்திற்குள்ள, நரகத்திற்குள்ள தள்ளப்படும்படியாக இந்த உலக பிரகாரமான ஒரு பாவம் உனக்கு முன்னாடி நிக்குனா அந்த பாவம் நமக்கு வேண்டாம். ராமன் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது அவர் என்னை எடுத்துக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ பரிசுத்த வாழ்க்கை எனக்குள்ள காணப்படணும். ஹல்லேலூயா. காணப்படுமா? பிரைஸ் காட். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 29வது வசனம். நாங்கள் உம்மை தொடாமல் 26, 29. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, கொஞ்சம் தா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம், ஏசா அவன் வன சஞ்சாரியாய் இருக்கிறான். அவன் வன சஞ்சாரியாய் இருக்கிறான். யாக்கோபு குணசாலியும் கூடார வாசியுமாய் இருக்கிறான். அந்த வன சஞ்சாரம் பண்ணுகிற ஏசா திங்கக்கிழமை காட்டுக்கு போனவையா. திங்கக்கிழமை காட்டுக்கு போயிட்டு சனிக்கிழமை களைச்சி போய் வருகிறான். ஆமென். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி எல்லா நாளும் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா, வேட்டையாடிடலாமா, முயல் கிடைக்குமா, பூனை கிடைக்குமா, காடை கிடைக்குமா, கௌதாரி கிடைக்குமா, ஏதாவது வேட்டையாடி கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வேட்டையாட போனவன் சனிக்கிழமை களைத்து போய் வருகிறான். அப்படி களைத்து போய் வரும் பொழுது தன்னுடைய சரீரத்தில் பலன் இல்லாத அந்த நேரத்தில் அவன் காண்கிறான், அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு தன்னுடைய வீட்டிற்குள்ள அவன் ஒரு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாமா? அவன் கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். அந்த கூழை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு இச்சை வருகிறது. அந்த கூழை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு ஆசை வருகிறது. இன்னைக்கு எப்போ தெரியுமா அவன் பிசாசு நம்மளை மேற்கொள்ள பிரயாசப்படுவான்? நீங்களும் நானும் களைத்து இருக்கும் பொழுதுதான். நீங்களும் நானும் எல்லா வேலைகளையும் செய்து ரொம்ப களைச்சிட்டு இருக்கும் பொழுது அவன் பிசாசு நம்முடைய இச்சைகளை தூண்டுவான். அமேன். ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே வாழுகிறதற்கு, அமேன், குடிக்கிறதுக்கோ, அமேன், சாப்பிடுகிறதற்கோ அந்த கூழ் அது ரொம்ப அவசியம்தான். ஆனா அவனுடைய இச்சையினுடைய எல்லை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். ஆமென். அந்த வசனத்துல அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி இந்த சிவப்பான கூழிலே நான் கொஞ்சம் சாப்பிட எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கொஞ்சோண்டு கேட்கிறான். ஒரு ஜான் வயிற்றுக்கு பசிக்கு கொஞ்சம் கேட்கிறான். உடனே யாக்கோபு சொல்றார், நான் கூழ உனக்கு தரேன், நீ எதை எனக்கு கொடு? சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு. அதை வாசிக்க கேளுங்க, வாசிங்கம்மா. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். தேவ ரட்சிப்பை அலங்காரமாய் நம்முடைய சிரசிலே கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாம் உலக பிரகாரமான ஒரு காரியத்திற்காக, ஒரு கூழுக்காக இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுகிற ஒரு நிலைமை. சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுகிற ஒரு நிலைமை. அந்த கூழை பார்த்த உடனே அவன் கண்ணுக்கு எப்படி இருக்கான்? அது சிகப்பா இருந்துச்சு. அது எப்படி, எந்த கூழ்னு சொல்லுது? சிகப்பான கூழ். ஏவாளுடைய கண்கள் பார்த்த உடனே அவ சொல்றா, இந்த பழம் புசிப்புக்கு நல்லது. பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னு தான் தெரியல. பார்த்த உடனே இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியுது, புசிப்புக்கு நல்லது.
கண்களின் இச்சைக்கு தக்கதான ஒரு காரியம். இந்த இடத்துல இவர் பார்க்கிறார், கூளை பார்க்கிறார், அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு, அதை பார்க்கிறாரு. இந்த சிகப்பான கூழ்ல எனக்கு கொஞ்சம் கொடு. உடனே யாக்கோபு தந்திரமா சொல்றார், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு கூளை கொடுக்கிறேன். இன்னைக்கு பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுவான் நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன மீனை போடுவீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி உங்களை பிடிக்கிறதுக்கு பாவம் என்கிற ஒரு சின்ன மீனை உங்களுக்கு முன்னாடி போடுவான். அந்த பாவம் என்கிற சின்ன மீனை நீங்க பின்னாடியே ஓடி ஓடி போய் பிடிச்சீங்க, உங்களுடைய கதை அவுட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பான். அது உங்களுக்கு பெரிய காரியமா தோன்றுகிற அளவிற்கு உங்களுடைய இருதயத்தை அவன் மாற்றுவான். ஒரு சின்ன ஒரு காரியம் தான், ஒரு சின்ன ஒரு காரியம், எதுக்குமே உதவாத ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சு, ஆனா உங்க கண்ணுக்கு மட்டும் அது பெரிய ஒரு இதுவா தெரியும். ஆமா, வெளியில பார்க்க ஓட்டாண்டி மாதிரி இருப்பான், உன் கண்ணுக்கு மட்டும் ஹீரோ மாதிரி தெரிவான். அல்லேலூயா. வெளியில பார்க்க கருப்பா கண்ணகரேன்னு கட்ட கருப்பா இருக்கும், உன் கண்ணுக்கு மட்டும் கிளியோ பற்றா மாதிரி தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை கொண்டு வந்து கொடுத்து மாற்றாக்க உன்னுடைய ரட்சிப்பை அவன் எடுத்துக்கொள்ளுவான். இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிளாஸ் கூழுக்கு அவனுடைய ஸ்தானத்தையே அவன் இழந்துட்டான். அந்த கூழை பார்த்து அந்த கூழுக்கு மேல ஆசை வந்த உடனே சேஷ்டபுத்திர பாகத்தையே அவன் இழந்து போயிட்டான். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த பாவத்தினாலே தன்னை முழுக விட்ட அந்த ஏசாவை கர்த்தர் சொல்றார், ஏசாவையோ வெறுத்தேன். ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்துட்டான்னா ஆண்டவர் அவனை வெறுக்கிறார். சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர். நீங்களும் நானும் பாவத்துல விழாத அந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். நம்ம பாவத்துல விழுந்துட்டா கூட அவர் நம்மை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எப்பொழுது தாவீதை போல சங்கீதம் 51 படி ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் திரும்பி, தகப்பனே நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு முழு இருதயத்தோடு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நீங்களும் நானும் வாழ்றோம். ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் 70, பலத்தின் மிகுதினால் 80. அந்த 80 வருஷம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நேரத்துல நாட்கள்ல உங்களுடைய கண்கள் கர்த்தரிடத்திலிருந்து உங்களை பிரிக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வலது கண்கள் பரலோக சிந்தையிலிருந்து உங்களை பிரிக்கும் என்று சொன்னால், உங்களுடைய கண்கள் உங்களுடைய கிரியைகள் தேவ வார்த்தையிலிருந்து உங்களை பிரிக்கும் என்று சொன்னால், அந்த தேவ வார்த்தையை பிடிச்சிட்டு அந்த பிரிக்கிற காரியத்தை உதறி தள்ளிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா அவர் நித்திய ஜீவனுக்கு உங்களையும் என்னையும் பங்காளிகளாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் கட்டி கொண்டு வருகிறார். நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர் வரும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப முதலாவது நம்முடைய கண்கள் அது வெளிச்சம் நிறைந்ததா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய கண்கள் வெளிச்சம் நிறைந்ததா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு கண்ணு சரியா இருந்துச்சுன்னா அவன் உடம்பு சரியா இருக்கும், அவன் கை சரியா இருக்கும், அவன் காலு சரியா இருக்கும். அவன் கண்ணு மாத்திரம் தரிசனம் மாத்திரம் சரியா இருந்துச்சுன்னா அவன் எந்த இடத்துக்கு போக போறாங்கிறது மாத்திரம் அந்த மனுஷனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா அவன் கைகளினாலே சரியான காரியத்தை மட்டும் செய்வான், அவன் கால்களினாலே சரியான காரியத்தை மாத்திரம் செய்வான், அவன் இருதயத்தினாலே சரியான காரியத்தை மாத்திரம் செய்வான். ஏன்னா அவன் கண்களுக்கு தெரியுது நான் போக வேண்டிய தூரம் அது கர்த்தருடைய சமூகம் என்று. ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது நம்ம அவர் எடுத்துக்கொள்ளணும். அதற்கு நாம் பாத்திரவானா இருக்கணும். நம்முடைய கண்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. எதெல்லாம் இடரலா இருக்கோ அதெல்லாம் பிடுங்கி போடுகிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடத்துல நம்ம எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா கிட்ட கேட்க போறோம், ஏசப்பா என்ன பரிசுத்தப்படுத்திருங்க ஏசப்பா. ஹல்லேலூயா.